ஹலோ மக்களே, வெல்கம். என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? உங்க ஃபோன் உண்மையிலேயே உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டா இல்ல உங்களோட பெரிய எதிரியான்னு? தினமும் பெருசா எதுவும் சாதிக்காம நாள் போற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கா? கவலைப்படாதீங்க, நீங்க மட்டும் இல்ல. நம்மள மாரி நெறைய ஜென்ஸி பசங்க இந்த மாதிரி ஒரு பொறிக்குள்ள மாட்டிட்டு தவிக்கிறோம். இன்னைக்கு அந்த பொறியிலிருந்து எப்படி வெளிய வரதுன்னு தான் பார்க்க போறோம். எப்பவாவது இப்படி தோணிருக்கா? காலையில எழுந்ததும் என்ன பண்றோனே தெரியாம ஃபோன் எடுத்து ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சு நேரம் போனதே தெரியாம நைட்டு திரும்ப தூங்கும்போது ச்சே, இன்னைக்கு ஒரு நாள் வேஸ்ட் ஆயிடுச்சேன்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? வாழ்க்கை அப்படியே ஒரு லூப்ல திரும்ப திரும்ப ஓடுற மாதிரியும் கொஞ்சம் தொலைஞ்சு போன மாதிரியும் ஃபீல் பண்றீங்களா? நீங்க தனியா இல்ல. சரி, இப்போ இந்த பிரச்சனைய ஒன்னொன்னா பிரிச்சு பார்த்து அதிலிருந்து வெளிய வரதுக்கு ஒரு வழிய கண்டுபிடிக்கலாம். நம்மளோட பயணம் இப்படிதான் இருக்க போகுது. முதல்ல இந்த ஜென்ஸி புரினா அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஒரு சாதாரண நாள் எப்படி ஒரு முடிவே இல்லாத சுழற்சியா மாறுதுன்னு பாப்போம். ஏன் நம்மளால அதிலிருந்து வெளியே வர முடியலங்கிற சயின்ஸையும் அதனால நாம கொடுக்க போற உண்மையான விலை என்னங்கிற உண்மையும் பாப்போம். கடைசியா உங்களுக்கான ஒரு சூப்பரான எஸ்கேப் பிளான். ஓகே, வாங்க உள்ள போலாம். நம்மளோட முதல் பகுதி தி ஜென்ஸி டெய்லி ட்ராப். இது யாரையும் குறை சொல்றதுக்காக இல்ல, ஆனா நம்ம ஜெனரேஷன் வளர்ந்த இந்த சூழலை புரிஞ்சுக்கிறதுக்காக தான். இது ஏன் ஒரு சாப மாதிரி தெரியுதுன்னு இப்ப பார்க்கலாம். நம்ம அப்பா அம்மா ஜெனரேஷனுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இதுதான். அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கணும்னா அதுக்கு கொஞ்சம் பொறுமை தேவைப்பட்டுச்சு. அதுக்கு பேரு தான் டிலேட் கிராட்டிஃபிகேஷன். ஆனா நம்ம உலகம் எல்லாமே உடனடி சந்தோஷம், அதாவது இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன். ஒரு ஃபோட்டோ போட்டா உடனே லைக்ஸ் வரணும், ஒரு மெசேஜ் அனுப்புனா உடனே ரிப்ளை வரணும். நம்ம மூளையே இப்போ இந்த உடனடி சந்தோஷத்துக்கு அப்படியே பழகிடுச்சு. இந்த முடிவே இல்லாத சின்ன சின்ன ரீல்ஸ், ஷார்ட்ஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ் இது எல்லாமே நம்ம கவனத்தை சிதறடிச்சுக்கிட்டே இருக்கு. சோ, இந்த உடனடி சந்தோஷம்ங்கிற மனநிலை ஒரு சாதாரண நாள்ல எப்படி ஒரு மோசமான சுழற்சியா, அதாவது ஒரு விஷஸ் சைக்கிளா மாறுதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த கதை கண்டிப்பா உங்களுக்கும் நடந்த மாதிரி இருக்கும். கண்டிப்பா இது உங்களுக்கும் நடந்திருக்கும். காலையில கண்ணு முழிச்சதும் முதல் வேலையா ஃபோன் எடுத்து ஸ்க்ரோல் பண்றது, அப்புறம் படிக்க உட்காந்தா அடுத்தடுத்து வர நோட்டிஃபிகேஷன்ஸ் மொத்த கவனத்தையும் கலைச்சிடும். மத்தியானம் டல்லா இருக்கும்போது கேம்ஸ் விளையாடியோ வீடியோ பார்த்தோ ரிலாக்ஸ் ஆகலான்னு நினைப்போம். ராத்திரி சரி ஒரே ஒரு வீடியோ பார்த்துட்டு தூங்கலான்னு ஆரம்பிச்சு அது ஷார்ட்ஸ், ரீல்ஸ்னு போய் சில சமயம் தேவையில்லாத அடல்ட் கண்டென்ட் மாதிரி ஒரு பெரிய மாய வலைக்குள்ள நம்மளை இழுத்துட்டு போயிடும். கடைசியில பார்த்தா நிம்மதியான தூக்கமும் போச்சு. இதுக்கு முடிவே இல்லாத ஒரு சுழற்சி இது. சரி, ஏன் நம்ம இந்த விஷயங்கள்ல இருந்து வெளியே வர முடியாம இவ்ளோ கஷ்டப்படுறோம்? ஏன் நம்ம போனை தூக்கி போட முடியல? இதுக்கு காரணம் உன்கிட்ட மன உறுதி இல்லன்னு அர்த்தம் இல்ல. இட்ஸ் நாட் யோர் ஃபால்ட். இதுக்கு பின்னாடி ஒரு பயாலஜிக்கல் காரணம் இருக்கு. அது என்னன்னு பாப்போம் வாங்க. இந்த கெமிக்கலோட பேர் தான் டோபமைன். சிம்பிளா சொல்லணும்னா இது நம்ம மூளையோட ரிவார்ட் கெமிக்கல். நாம ஒரு விஷயம் செய்யும்போது சந்தோஷமா உணர்ந்தோம்னா அதுக்கு காரணம் இந்த டோபமைன் சுரக்கிறது தான். சோஷியல் மீடியா ஆப்ஸ், ஆன்லைன் கேம்ஸ், ஏன் நம்மள அடிமையாக்குற சில கண்டென்ட் கூட இந்த டோபமைனை திரும்ப திரும்ப தூண்டி விடுறதுக்காகவே பக்காவா டிசைன் செய்யப்பட்டிருக்கு. இப்படிதான் இந்த டோபமைன் சுழற்சி வேலை செய்யுது. நீங்க ஸ்க்ரோல் பண்றீங்க, ஒரு ஃபன்னியான வீடியோ பாக்குறீங்க, உங்க மூளையில ஒரு சின்ன டோபமைன் ரிலீஸ் ஆகுது. அது ஒரு தற்காலிக சந்தோஷம். அது முடிஞ்ச உடனே மூளை அடுத்த டோபமைன் ஹீட்டுக்காக ஏங்க ஆரம்பிக்கும். இந்த சுழற்சியை தான் சோஷியல் மீடியா அல்காரிதம்ஸ் ரொம்ப திறமையா பயன்படுத்துது. ஷார்ட் ஃபார்ம் வீடியோஸ், மீம்ஸ், ஏன் போர்னோகிராஃபி மாதிரியான விஷயங்கள் கூட உங்களுக்கு ரொம்ப வேகமான ஒரு பெரிய டோபமைன் ஹீட் கொடுக்கறதுக்காகவே உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த சுழற்சியை உடைக்கிறது தான் நம்ம முன்னாடி இருக்கிற பெரிய சவால். இப்ப கொஞ்சம் சீரியஸா யோசிக்கலாம். இந்த சின்ன சின்ன பழக்கங்கள், இந்த முடிவே இல்லாத ஸ்க்ரோலிங், இதோட உண்மையான விலை என்ன? நம்மளோட எதிர்காலம் இதனால எதையெல்லாம் இழக்கப் போகுது? வாங்க பார்க்கலாம். இதுதான் நாம குடுக்கிற விலை. நம்மளோட உற்பத்தி திறன், அதாவது ப்ரொடக்டிவிட்டி சுத்தமா குறைஞ்சிடுது. மனநலம் ரொம்ப மோசமாகுது. அதுவும் தேவையில்லாத கண்டென்ட்டை பார்த்து நிஜ வாழ்க்கையில இருக்கிற உறவுகளை விட அதுதான் முக்கியம்னு நினைக்க வைக்கும். ஒழுக்கம், அதாவது டிசிப்ளின் ரொம்ப பலவீனமாகுது. இதனால நிதிநிலையில கூட ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாம போகுது. ஆனா இது எல்லாத்தையும் விட முக்கியமா நம்மளோட முழு திறமையையும் நம்ம பொட்டென்ஷியலையும் வீணடிக்கிறோம். இந்த விலைய கொடுக்க நாம உண்மையிலே தயாரா? ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. உங்க எதிர்கால நீங்க ஒரு 10 வருஷம் கழிச்சு டைம் டிராவல் பண்ணி உங்க முன்னாடி வந்து நிக்குது. அது உங்க கண்ணை பார்த்து சொல்லுது, நான் மட்டும் என் கவனத்தை இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா வளர்த்துக்க ஆரம்பிச்சிருந்தேன்னா இன்னைக்கு நான் எங்கேயோ போயிருப்பேன் தெரியுமா? அந்த வீணான மணி நேரங்கள்ல நான் என்ன பெரிய ஆளா வந்திருப்பேன்னு எனக்கே தெரியல. கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? ஓகே, பிரச்சனை நல்லா புரிஞ்சிடுச்சு. அதோட மோசமான விளைவுகளும் தெரிஞ்சிடுச்சு. இப்போ இந்த நெகட்டிவிட்டி எல்லாம் விட்டுட்டு சொல்யூஷன் பக்கம் போலாம். கவலைப்படாதீங்க,
இந்த பொறியிலிருந்து வெளிய வரதுக்கு நம்ம கிட்ட ஒரு சாலிட் எஸ்கேப் பிளான் இருக்கு. இது யார் வேணும்னாலும் இன்னைக்கே ஆரம்பிக்க முடியற ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். முதல் படி, நாம இந்த சுழற்சியில மாட்டியிருக்கோன்னு ஒத்துக்கிறது தான். அதுதான் முதல் வெற்றி. 2வது, உங்க கெட்ட பழக்கங்களுக்கு ஒரு தடைய, ஒரு ஃப்ரிக்ஷனை உருவாக்குங்க. தேவையில்லாத ஆப்ஸை ஹோம் ஸ்கிரீன்லேருந்து தூக்குங்க. ஆப் பிளாக்கர்ஸ் யூஸ் பண்ணுங்க. 3வது, டீப் ஒர்க்குன்னு நேரம் ஒதுக்குங்க. தினமும் ஒரு 30லேருந்து 60 நிமிஷம் ஃபோனை சைலண்ட்ல போட்டுட்டு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம வேலையில மட்டும் கவனம் செலுத்துங்க. 4வது, போர் அடிச்சா உடனே ஃபோனை எடுக்காதீங்க. கொஞ்சம் போர் அடிக்க விடுங்க. அப்பதான் உங்க மூளை கிரியேட்டிவா யோசிக்க ஆரம்பிக்கும். கடைசி ஸ்டெப், ஒரு கெட்ட பழக்கத்தை நிறுத்தணும்னா அதுக்கு பதிலா ஒரு நல்ல பழக்கத்தை கொண்டு வரணும். ஸ்க்ரோல் பண்ற நேரத்துல ஒரு புத்தகம் படிக்கலாம், இல்ல ஒரு சின்ன வாக் போகலாம். ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், யாரும் பெர்ஃபெக்ட் கிடையாது. நீங்க இதை ஆரம்பிச்ச உடனே எல்லாமே மாறிடாது. சில நாள் தப்பு பண்ணுவீங்க, திரும்பவும் அந்த சுழற்சிக்குள்ள போவீங்க. ஆனா அது பிரச்சனை இல்ல. கீழே விழுந்தாலும் திரும்ப எழுந்து நின்னு ட்ராக்ல வர்றது தான் முக்கியம். இலக்கு பரிபூர்ணமா இருக்கிறது இல்ல, முன்னேறிக்கிட்டே இருக்கிறது தான். சின்ன சின்ன முன்னேற்றங்கள் தான் ஒரு நாள் பெரிய மாற்றத்தை கொடுக்கும். சோ கடைசி கேள்வி இதுதான். ஒரு பக்கம் வருத்தத்தோட தன்னோட முழு திறமையும் வீணடிச்ச ஒரு எதிர்கால நீங்க, இன்னொரு பக்கம் கவனமா ஒழுக்கமா தன்னோட கனவுகள் எல்லாம் அடைஞ்ச ஒரு எதிர்கால நீங்க. நீங்க இன்னைக்கு எடுக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன முடிவு தான் நீங்க அந்த ரெண்டுல யார் ஆக போறீங்கன்னு தீர்மானிக்க போகுது. சோ நீங்க இன்னைக்கு எந்த எதிர்காலத்தை உருவாக்க போறீங்க? தீர்ப்பு உங்க கையில.